இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நம்முடைய வருமானம், நம்முடைய சம்பாத்தியம் அதிகரிப்பதற்கு, செல்வம் அதிகரிப்பதற்கு ஓத வேண்டிய ஒரு மிக சிறந்த ஒரு திக்கரை பார்க்க இருக்கின்றோம். புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வது நமக்கு இன்னும் ஆர்வமூட்டி பல விஷயங்களை உங்களுக்கு தருவதற்கு காரணமாக அமையும். கணிதக்குறையிலே எல்லா விஷயங்களிலுமே ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அது எதாக இருந்தாலும் சரி தான், வியாபாரமாக இருக்கட்டும், அதில் சில சீக்கிரம் இருக்கிறது, படிப்பு பிள்ளைங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அதில் சில டெக்னிக் இருக்கிறது. அந்த ரகசியங்களை வச்சு தான் என்ன சொன்னால் எல்லா நிலையும் முன்னே வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெலாம் சில சீக்ரெட் இருக்கும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடிய இந்த திக்ர் உங்களுக்கு பயனளிக்க வேண்டும் சொன்னால் அதற்கு பேசிக்கான உள்ள விஷயங்களை நீங்கள் செய்யணும். செஞ்சால் தான் முழுமையான முறையிலே 100க்கு 100 அது பயனளிக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் தான் இந்த திக்ர் என்பது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வை அழைத்து நாம் நம்முடைய தேவையை கேட்கக்கூடிய விஷயம் தான் திக்ர். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுக்குருனி அது கொடுக்கும், நீங்கள் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கின்றேன். திக்ர் என்பது நினைப்பது. அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை நினைக்கின்றான். அல்லாஹ்வுடைய நினைவிலே நீங்கள் வந்துவிட்டீங்கன்னு சொன்னால், எதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கிறீர்களோ அது அல்லாஹ் தந்து விடுகின்றான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மேட்ரு. அப்போது ஃபதுக்குருனி அதுக்கு இருக்கும், என்னை நீங்கள் நினைங்க நான் உங்களை நினைக்கின்றேன். அப்போ திக்ர் என்பது அல்லாஹ் நினைப்பது. அப்படிப்பட்ட இந்த திக்ரை நாம் எப்படி அல்லாஹ்விடந்து பெற்றுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். எப்படி இந்த நன்மையை நம்ம அல்லாஹ்விடத்திலிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கலாம், எதாக இருந்தாலும் சரி தான். அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டு அவன் இல்லை என்று சொன்னதே கிடையாது. ஏதாவது ஒரு உள்ள தருவான். நபி சொன்னாங்க, ஒரு மனிதன் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு 3ல் 1 நிச்சயமாக கிடைக்கும். ஒன்று, அவன் கேட்டதே எல்லாம் கொடுப்பான். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 1 லட்ச ரூபா கேட்பீங்க, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை எல்லாம் தடுத்துருவான் இந்த திக்கரை கொண்டு. அப்போ உங்களுக்கு 99 லட்சம் லாபம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் மறுமையிலே சேகரித்து வைத்து எல்லாம் கேட்பான். என்கிட்ட கேட்க சொன்னேனே கேட்டியான்னு கேட்கும்போது, யாரெல்லாம் அதை கேட்டேன் இதை கேட்டேன் உண்மை கிடைக்கலன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், இதை பார், நீ கேட்டதெல்லாம் நான் சேமித்து வைத்து அதற்கு பகரமாக நான் சொர்க்கத்தை தருகிறேன் என்று மிகப்பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான். அப்போ இந்த மனிதன் நினைப்பானா, பூமியிலே நான் கேட்டு எதுவுமே கிடைக்காம இங்கே கிடச்சிதான் நல்லா இருக்குமே நினைப்பானா. ஆகவே நாம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அது முதல்ல உள்ளத்தில் வரணும், நிச்சயமாக தருவான். சரிங்களா, எந்த சந்தேகமே கிடையாது. அப்போது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். அல்லாஹ்ட்ட உதவி செய்யணும்னு சொன்னால் 2 அடிமைகள் இருக்கிறாங்க. ஒரு அடிமை ஒரு எஜமான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே எதை சொன்னாலும் ஃபஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவார், கூடுதல் செய்வார். இன்னொரு அடிமை இருக்கிறார், ஒரு எஜமான் சொல்ல எதையுமே செய்யறது கிடையாது. யார் கேட்டால் எஜமான் உதவி செய்வார்? எந்த அடிமை எஜமான் சொல்கிறதையும் அதுக்கு மேலேயும் செய்கிறாரோ அவர் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கும். எது கேட்டாலும் கொடுப்பார், கேட்குறவரை கூட கொடுப்பார். அப்போ நம்ம எந்த அடிமையாக இருக்க வேண்டும்? இறைவன், அதாவது எஜமானுக்கு கட்டுப்பட்டு எஜமான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எஜமானுடைய விருப்பத்தை பெற்ற அடிமையாக இருக்கணுமா, இல்லை எஜமான் சொல்கிற எதுவுமே கேட்காம எஜமான் கட்டுப்படாத அடிமையாக இருக்கணுமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டும். நிச்சயமாக நம்ம அடிமை தான் அனைவருமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொல்லுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்,
அபுதுஹு வரசூலு, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிம்பாங்க. அப்போது தூதர் என்பது அடிமை என்பது என்ன செய்வாங்க, அதை வந்து பெரிய ஒரு சந்தோஷமான உயர்ந்த அந்தஸ்தாக நினைப்பாங்க. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பது மிகப்பெரிய அந்தஸ்து. இறைநேசர்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருங்கிய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள் அடிமைகள். அப்போ அவங்க எதை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், 5 நேரம் அந்த நேரத்தில் தொழுகணும், சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுகணும், தஹஜ்ஜத் இஷ்ராக் லோஹா அவ்வாபின் தொழுகணும். அது மாத்திரம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும். மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும். அதே மாதிரி உற்றார் உணர்வு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும். இது நல்ல விஷயங்களை சரியாக செய்யணும், தீமையான விஷயத்தை தவிர்த்து கொள்ளணும். அதாவது குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, மது குடிக்கிறது, விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, செய்வினை செய்கிறது, வட்டி வாங்கிறது, இதுபோல் இதெல்லாம் இஸ்லாம் தடுக்கப்பட்டது. ஹராமான முறையில் சம்பாதிப்பது, ஹராமான முறையில் சம்பாதிச்சாவே நமக்கு கேட்குறத ஏற்றுக்கொள்ளப்படாது. நிமிஷம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பற்றி சொல்கிறாங்க, ஒரு மனிதன் பயணத்தில் இருக்கிறான். பயணிகள் அதாவது நேர்மையான முறையில் சம்பாதிப்பதற்காக வேண்டி யார் பயணம் செய்கிறார்களோ அவங்க அந்த பயணத்தில் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நிமிஷம் ஒரு மனுஷன் சொல்கிறாங்க, அவன் யாரை பண்ணி பயணத்தில் கேட்குறான், அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் சாப்பிட்றது ஹராம், உடுத்துருக்கிறது ஹராம், குடிக்கிறது ஹராம், இவனுடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் என்னதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், அது முக்கியம். ஹலாலான முறையில் சாப்பிடணும். இதெல்லாம் உங்களுடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேயா? அப்போது நம்ம ஓத வேண்டிய அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இன்னொரு துவா கபராவது இருக்குது. இப்போ நன்மையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, தீமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதே நன்மையான விஷயம் நீங்கள் செய்கிறீங்க, தீமையான விஷயம் விட்டு தவிர்த்துக்கிறீங்க. 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், நன்மை ஏவி தீமை தடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் இதை உங்களுக்குள்ளே வச்சுக்கிறாம என்ன செய்யணும், மக்களுக்கு எத்தி வைக்கணும். எப்படி எத்தி வைக்கிறது, யார்கிட்ட பயன் பண்ண முடியுமா, தேவையில்லை. இதை நீங்கள் ஷேர் செய்யுங்க. இல்லை ஒரு 5 பேருக்கு ஷேர் செய்ய முடியும், குறைஞ்சபட்சம் 5 பேர், கூடுதல் 8 பேர் ஷேர் செய்யலாம். அப்படி ஷேர் செய்யும்போது நீங்கள் நன்மை ஏவி தீமை தடுத்த கூட்டத்தில் ஆகி விடுவீங்க. நிமிஷம் சொன்னாங்க, நன்மை ஏவி தீமை தடுத்துக்கிட்டுருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும், நீங்கள் துவா செய்யும், அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், நன்மை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது நீங்கள் துவா செஞ்சு அல்லாஹ் கபூல் செய்வான். அப்போ உங்களுடைய துவா கபூலாக இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன செய்யணும், நீங்கள் இதை செய்யணும், ஷேர் செய்துகிட்டே இருக்கணும். ஆகவே நாம் ஓத வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், ரொம்ப எளிமையான துவா திக்ர். யா வஹாப், வஹாப்னு சொன்னால் கொடையாளன் அல்லாஹ் தஆலா. யா வஹாப் இன்னக்க அன்தல் வஹாப், இன்னக்கனா நிச்சயமாக நீயே, அன்தனா நிச்சயமாக நீயே, அந்த இன்னக்க அப்படின்னா நிச்சயமாக நீயே, அன்தனா நீதான், வஹாப் கொடையாளன். அதாவது யா வஹாப் கொடையாளனே, நிச்சயமாக நீனா, நிச்சயமாக நீனா, உண்மையான கொடையாளன் நீனா அப்படின்னு செய்கிறோம், அதை சொல்கிறோம். இதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் சொன்னால், யா வஹாப் இன்னக்க அன்தல் வஹாப், யா வஹாப் இன்னக்க அன்தல் வஹாப், யா வஹாப் இன்னக்க அன்தல் வஹாப். இதை நீங்கள் காலை மாலை 1001 தடவை ஓதிடுவாங்க. எப்போ ஓதினாலும் சலவாத் 11 தடவை ஓதிடணும். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் 11 தடவை ஓதிடணும். நீங்கள் இப்போ 1000 தடவை ஓதி முடித்த பிறகு செய்யக்கூடிய துவா முக்கியமான துவா, யா அல்லாஹ் நான் ஓதிய சலவாத் திக்ருடைய பரக்கத்தை கொண்டு, அது ரகசியங்களை கொண்டு, அதற்காக நீ வைத்திருக்கக்கூடிய உதவியாளர்கள், ஏன்னா ஒவ்வொரு திக்ருக்கும் அல்லாஹ் ஒரு உதவியாளர்களை நியமிக்கின்றான். மலக்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளவங்க முவக்கல்னு சொல்லுவாங்க. அவருடைய உதவியை கொண்டு என்னுடைய வருமானத்திலே பரக்கத் சிவாயாக, செல்வத்திலே பரக்கத் சிவாயாக, செல்வத்தை அள்ளி தருவாயாகன்னு அல்லாஹ் துவா செய்யணும். இது ஒரு தடவை துவா செய்யணும். சொல்லி முடிச்சுட்டு திரும்ப சலவாத் 3 தடவை. நான் சொல்கிறத எள்ளி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்துடுவீங்க. திரும்ப கால் பண்ணி கேட்குறது இல்லை, மறக்காதீங்க. எள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். எள்ளி வைத்துக்கொண்டு இதைப்படி நீங்கள் ஓய்ட்டு வாங்க. காலையில் 1001 தடவை, சாயந்தரம் 1001 தடவை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாட்டியும் 11 தடவை ஓதணும். ஒரு தடவை துவா செய்யணும். இது எளிமையானது. இன்னும் எனக்கு உடனே வேணும் அப்படி சொன்னால் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 1 லட்சம் ஏற்றி வைத்துக்கொண்டு, சரியா, அது எப்படி போகணும் நீங்கள் தீர்மானித்துக்கணும். ஒரு நாளைக்கு 3000, காலைல 1500, 1500 இப்படி 3000 சொன்னால் ஒரு 33 நாள் ஆகும். இந்த மாதிரி நியத்து வச்சுட்டு ஓய்த்துவதுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபையிலே அது ஓதி முடிக்கும் பொழுது உங்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அந்த செல்லும் வருவதை பார்க்க முடியும். அதற்கான வழிகள் திறக்கப்படும். நான் ஒரு பயானில் பேசியிருந்தேன்.
ஒரு சகோதரி வந்து கடனுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை ஓதுறாங்க. அப்போது ஒரு டீம், அதாவது கனடான்னு நினைக்கிறேன், அங்கே உள்ள டீமில் இவங்க சேர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்ய, அவங்கள்ட்ட தங்களுடைய தேவைகளை சொல்லப்படுது. அவங்க என்ன செய்ய, எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. உடனே, அதாவது சாதாரணமாக அந்த டீம் வந்து 1 மாதம் எடுக்கும். ஆனால் இவங்களுக்கு உடனே கிடைக்குதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு சகோதரி எனக்கு கேட்குறதுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அந்த டீமில் என்னை சேருங்க அப்படிங்கிறாங்க. அந்த டீமில் சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. நீங்கள் துவா செஞ்சால் உங்களுக்கு அல்லாஹ் வேறு வழியை திறப்பான், அவ்வளோதான். இதுதான் முக்கியமான விஷயம். சரியா? அதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் அவங்களுக்கு என்ன வழியோ அல்லாஹ் திறப்பான். அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த டீமில் தான் அப்படி கிடையாது. அப்போ எல்லாரையும் அதில் சேர்க்க முடியுமா? அப்படி கிடையாது. அதனால் நீ இதை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதை தொடர்ந்து போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய செல்வமாகப்பட்டது மலை போல கொட்டும். சரி, எனக்கு வந்து செல்வம் வந்துருச்சு விட்டுறதான்னு சொன்னால் விடாதீங்க. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 1000ன்னு கணக்கு பண்ணி ஓதிட்டே வாங்க. காலை மாதிரி இல்லைன்னா 500ன்னு ஓதிட்டு வாங்க. சும்மா சிம்பிளானதான், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஓய்ட்டு வந்து சொன்னால் அது நிரந்தரமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஓய்ட்டு நல்லா வந்தோன்னு விடக்கூடாது. ஒரு பாதுகாப்பு திரும்ப தொடர்ந்து வர்றதுக்கு என்ன செய்யணும், ஓதணும். இல்லை வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.